கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 7:9 தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் உண்மையுள்ள தேவன். ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிற தேவனை நாம் பெற்றிருப்பது நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நாம் தான் நம்முடைய கிரியைகளினால் அவருக்கு உண்மை இல்லாதவர்களாய் வாழ்கிறோம். தேவனோ தம்முடைய உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராக இருந்து சகல தீமைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இவ்வளவு அதிகமாய் நேசிக்கிற இந்த ஆச்சரியம் அதிசயமான கர்த்தரை தேவனாக கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் அவர் உங்கள் மேல் பாராட்டுகிற அன்புக்கு உண்மையுள்ளவர்களாகவும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே. பிசாசுக்கு இடம் கொடுத்தவனுக்கு செவி கொடாமல் உங்களுக்குள் காணப்படுகிற பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் அவனை எதிர்த்து நின்று அவனுடைய ஆலோசனைகளை புறம்பே தள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் மேலும் உங்கள் சந்ததிகளின் மேலும் இரக்கம் நிறைந்தவராயிருக்கிறார். இந்த பெரிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு ஈடாக அவருக்கு நீங்கள் செய்யும் மாறுத்தரத்தை சற்று யோசித்து பாருங்கள். உங்களுக்குள் ஒரு பதில் கிடைக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களாயிருக்க அழைக்கிறார். கர்த்தர் தனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் பிரதிபலனாக இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளப் போவதாக கூறிய சங்கீதக்காரனைப் போல உங்கள் வாழ்க்கையினால் அவரை மகிமைப்படுத்த தீர்மானியுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் தங்கள் கிரியைகளினால் உம்மை பிரியப்படுத்த கிருபை தாங்கப்பா. பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொடுக்காதபடி அவனுக்கு எதிர்த்து நிற்க உதவி செய்வீராக. தங்கள் வாழ்க்கையினால் உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்க கிருபை தருவீராக. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்காக உண்மையுள்ளவர்களாயிருக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக உடைய பிள்ளைகள் நன்றி கடனாக செய்ய போகிற காரியங்களில் உண்மையுள்ளவர்களாயிருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.